இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஸில் எப்படி நம்ம ஸ்கின்னை ரீடச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வந்து லைட் ரூமில் தான் எடிட் பண்ணுறோம். லைட் ரூம் ப்ரோ வெர்ஷன் வேணால் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து லைட் ரூம்னு டைப் பண்ணிடுங்க. டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும். ஓகேங்களா. தென் வந்து லைட் ரூமில் ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணது இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா. எடிட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதில் கொடுத்துட்டு லைட் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு ஒயிட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு காட்டுறேன். தென் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே மிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். மிக்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு இந்த எல்லோ மட்டும் ஃபுல்லாக நீங்கள் -100 பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. -100 பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கலர் கரெக்ஷன்லாம் ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காம என்ன கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் ஃபுல் வீடியோ போறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தென் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ப்ரோ வெர்ஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து பிரஷ் ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் பிரஷ் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸில் எந்த இடத்துல கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஃபேஸ் அண்ட் கை கால் அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து பிரஷ் பண்ணிக்கோங்க. நான் பிரஷ் பண்ணிட்டு காட்டுறேன். தென் வந்து இந்த மாதிரி பிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பிரஷ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கூட்டும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கலர் எந்த அளவுக்கு வேணுமோ இந்த சைடு வந்து ப்ளஸ் பண்ணிங்களா ஃபுல்லாக கலர் ஆகும். இந்த சைடு மைனஸ் பண்ணிங்களா பிளாக் ஆகும். ஓகேங்களா. உங்கள் ஃபோட்டோக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோஸும் உங்கள் ஃபோட்டோக்கு எந்த அளவுக்கு கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேச்சுரேஷன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகேங்களா. உங்கள் ஃபோட்டோக்கு எந்த அளவுக்கு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5, 6 இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபோட்டோ பார்க்கறது லுக்காக இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்களா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எஃபெக்ட் கிளாரிட்டி வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு டெக்ஸ்சரையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்களா லைட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக இந்த ஸ்மஜ் ஆன மாதிரி தெரியும். ஓகேங்களா. டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திக்கலாம். லவ் யூ ஆல். குட் பை.